அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி செப்டம்பர் 1, 2024 ஞாயிற்றுக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். அப்புறம் ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தமிழகத்தின் வளர்ச்சிக்கு முன்னுரிமை, புதிய வந்தே பாரத் ரயில்களை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடின்னு தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் தமிழகத்தில் செயற்கை நுண்ணறிவு ஆய்வகங்கள் கூகுள் நிறுவனத்துடன் ஒப்பந்தம்னு தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் செயற்கை நுண்ணறிவு ஆய்வகங்களை அமைப்பதற்கு கூகுள் நிறுவனத்துடன் தமிழக அரசு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் அதை பற்றி எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. டைம் இருக்கிறவங்க ஃபுல்லாக வாசித்து பாருங்கள். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, அதனால் திருக்குறள் இருக்காது. ஸோ டேரெக்டாக இம்பார்ட்டன்ட் நியூஸ்குள்ளே போயிடலாம். யூபிஐ விரைவில் சர்வதேச மயம், ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்ததாஸ் தெரிவிச்சிருக்காரு. இந்தியாவின் ஒருங்கிணைந்த பண பரிமாற்ற முறை யூபிஐ விரைவில் சர்வதேச மயமாக்கப்படும் என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்ததாஸ் கூறியுள்ளார். எண்ம பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும் முயற்சியாக இந்தியாவில் கடந்த 2016ஆம் ஆண்டு யூபிஐ மற்றும் கியூஆர் குறியீடு வழியாக பண பரிமாற்றம் செய்யும் நடைமுறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இது நாட்டின் பண பரிவர்த்தனை நடைமுறையில் மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்தியுள்ளதோடு பல்வேறு நாடுகளும் இந்த யூபிஐ முறையை அறிமுகம் செய்து வருகின்றனன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஜிடிபி வளர்ச்சி குறைவுக்கான காரணம் என்னன்னு தெரிவிச்சிருக்காங்க. மக்களவைத் தேர்தல் முன்னிட்டு நடத்தை விதிகள் அமல்படுத்தப்பட்டதால் அரசின் திட்ட செலவினங்கள் குறைந்ததே. ஏப்ரல் முதல் ஜூன் மாதம் வரையிலான காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி கடந்த 15 மாதங்கள் இல்லாத அளவில் குறைய காரணமாகும் என்று சக்தி காந்ததாஸ் தெரிவித்தார்னு தெரிவிச்சிருக்காங்க. அதை பற்றி எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. அந்த எலெக்ஷன் சம்மந்தமான இதனால தான் ஜிடிபி குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் இந்தியாவில் சிவிங்கி புலிகள் குறித்த வெப் சீரிஸ் மத்திய அரசு ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க. ஆப்பிரிக்காவில் இருந்து கொண்டு வரப்பட்ட சிவிங்கி புலிகள் குறித்த 4 பாகங்கள் கொண்ட ஆவண வலைத்தொடர், அதாவது வெப் சீரிஸ். இந்த கலைச்சொல்லையும் பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது வெப் சீரிஸ்னால் தமிழில் ஆவண வலைத்தொடர் படமாக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. சிவிங்கி புலி திட்டத்தில் 2ஆம் ஆண்டு தொடக்கமான செப்டம்பர் 17ஆம் தேதி முதல் தொடருக்கான படப்பிடிப்பு தொடங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஷார்ட்டட் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனல் இருக்குது. வேணும்னா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்கும். டெலிகிராம் சேனலில் அன்னன்னைக்கு நியூஸ் பேப்பர் பிடிஎஃப் கொடுத்துருவோம். அண்ட் அன்னன்னைக்கு இம்பார்ட்டன்ட் நியூஸோட பேப்பர் கட்டிங்ஸும் கொடுத்துருவோம். அண்ட் அப்பப்போ குவிஸ் கொஸ்டின்ஸ் கேட்போம், அந்தந்த வீக்கில் அந்தந்த டேயோட கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாக. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.